ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா 4800 கோடி அந்த பணத்தை பார்த்திங்கன்னா கருப்பு பணமாக வச்சுருந்ததாகவும், அதை பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இது வெட்ட வெளிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா போன ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா மக்களுக்காக செலவு செய்து வைத்திருந்த காசை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4800 கோடியை பார்த்திங்கன்னா தனது அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா வச்சுருந்ததாகவும், அதாவது அவாலா பணமாக பார்த்திங்கன்னா வச்சுருந்தது. இது அவரோட அக்கௌண்ட்டு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணக்குள்ள பார்த்திங்கன்னா டிஜிபியோட குழு பார்த்திங்கன்னா சைலேந்திர பாபுவோட குழு இதை கண்டுபிடிச்சதா பார்த்திங்கன்னா தகவல்கள் வெளியே இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா தனக்குத்தானே ஆப்பு வைத்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு செய்தி போயிட்டு இருக்குங்க. இது எந்த வகையில் பார்த்திங்கன்னா இது ஆகுது அப்படின்னா, பல முறை பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கக்குள்ள பார்த்திங்கன்னா டெண்டர் மோசடியில் பார்த்திங்கன்னா இதை சொல்லிட்டு இருந்தாருங்க. ஆனால் எந்த ஒரு நீதிமன்றமும் இதை கையில் எடுக்கலைங்க. ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்த செய்தி அறிந்த உடனே பார்த்திங்கன்னா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா இதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போன பிறகு பார்த்திங்கன்னா அதற்கான வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. டெண்டர் மோசடியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பணங்கள் கருப்பு பணமாக மாற்றி வச்சுருக்காங்க, இதெல்லாம் வெட்ட வெளிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முதலமைச்சர் பார்த்திங்கன்னா இதுக்கான கோரிக்கைகளை உச்சநீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்குங்க. இதனால் இது பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா இந்த 4800 கோடி மோசடி பார்த்திங்கன்னா வெட்ட வெளிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா டெண்டர் விஷயத்தில், அதாவது பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் விஷயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கோடிகள் மோசடி செஞ்சுருக்கிறதாகவும், அதை பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வாயிலாக பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வெளிவரும் அப்படின்ற செய்திகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் பார்த்திங்கன்னா பரவிட்டு இருக்குங்க. இது மட்டும் வெளியாக வந்தது அப்படின்னா, இந்த டெண்டர் மோசடி பணங்கள் வெளியே வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 4800 கோடி பார்த்திங்கன்னா ஊழல் பண்ணதான ஆதாரங்கள் அனைத்தும் கிடைக்கும். இதை ஏற்கனவே டிஜிபி சைலேந்திர பாபுவோட குழு கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், இது நீதிமன்றத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக வந்த பிறகு வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாமே உலா வந்துட்டு இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.